ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். வாங்க நண்பர்களே, இந்த வீடியோல ஒரு சூப்பரான ஸ்டோரி பார்க்கலாம். ஸ்டோரி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கதையோட கதாநாயகி ரம்யா. ரம்யா ஒரு வளையல் கடையில வேலை பார்த்தா. அதாவது சம்மர் டைம்ல எல்லா ஊர்லயுமே பொருட்காட்சி போடுவாங்க. அந்த மாதிரிதான் ரம்யாவோட ஊர்லயும் பொருட்காட்சி போட்டிருந்தாங்க. அப்போ அங்க ஆட்கள் தேவைப்படும் வேலைக்கு அப்படின்னு போர்டு போட்டிருந்துச்சு. ரம்யா அந்த போர்டு பார்த்துட்டு வேலைக்கு போய் கேட்டா. உள்ள ஒரு பெரிய ஃபேன்சி கடை. அந்த கடையில எல்லா வகையான ஃபேன்சி ஐட்டமும் கிடைக்கும். அங்க வேலைக்கு ஆட்கள் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. இவளும் கேட்டு வேலைக்கு சேர்ந்துட்டா. சேர்ந்ததுக்கு அப்புறம் டெய்லியும் அங்க மக்கள் வந்து போயிட்டு இருந்தாங்க. வியாபாரம் நல்லா சூப்பரா ஸ்மூகமா போயிட்டு இருந்துச்சு. ரம்யாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். பரவாயில்ல, இந்த பொருட்காட்சியில நிறைய மக்கள் வராங்க, நிறைய பொருளை வாங்கிட்டு போறாங்க, நமக்கு சம்பளம் நல்லா கிடைக்கும் அப்படின்னு அவளுக்கு ரொம்பவே சந்தோஷம். அந்த பொருட்காட்சி ஒரு 20 நாள் தான் இருக்கும்னு போட்டிருந்துச்சு. 20 நாளுமே அங்க ஒவ்வொரு நாளும் கடையில ஆட்கள் நிக்க இடம் பத்தாது, அந்த அளவுக்கு கும்பல் வந்துட்டே இருந்துச்சு. இவளுக்கு எடுத்து கொடுத்து கையே வலி எடுத்துரும், அந்த அளவுக்கு அவ்வளோ ரஷ்ஷா இருந்துச்சு. 20 நாள் முடிஞ்சு அவளுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் சம்பளமா கிடைச்சிச்சு. அதை வச்சு அவ ரொம்பவே சந்தோஷப்பட்டா. நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கலாம், அம்மா கிட்ட கொடுக்கலாம், அப்பாவுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டா. அதே மாதிரியே எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் அவங்க கையில காசு எல்லாமே கொடுத்து அவங்க ஃபேமிலியே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. யாரு கண்ணு பட்டதோ தெரியல. திடீர்னு பார்த்தா அவங்க வீட்டுல ஒரே ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, ரம்யாவுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அவங்க அம்மா அப்பாவுக்கு ஆசை. இவளுக்கா, உங்களை விட்டுட்டு என்னால கல்யாணம் செஞ்சுட்டு போக முடியாது, நான் ஒரே ஒரு பொண்ணுதான், நானும் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா உங்களை யாரு பார்த்துக்குவா, என்னால கல்யாணம் செய்ய முடியாது அப்படின்னு இவ சண்டை. நீ கல்யாணம் பண்ணிக்கலன்னா நான் எங்கேயாவது போயிருவேன் அப்படின்னு அவங்க அப்பா. நீங்க எங்கேயாவது எதுக்கு போறீங்க, நானே போறேன்னு சொல்லி இவளே சொல்லிட்டு கிளம்பிடுவா. சொன்ன மாதிரியே அவ பாட்டுக்கு வீட்டை விட்டு கிளம்பிடுவா. கிளம்பிட்டு அந்த பொருட்காட்சியில வேலை பார்த்த ஓனர்கிட்ட எங்க இருக்காங்க என்னன்னு விசாரிச்சு கேட்டு போவா. அவங்க வேற ஊர்ல ஒரு பொருட்காட்சியில இருப்பாங்க. அங்க போய் அவ வேலை பார்த்துட்டு இருப்பா. அப்படி வேலை பார்க்கும் பொழுது கல்யாண ஆசையே இல்லாம இருந்தவ அந்த பொருட்காட்சியிலே அந்த ஃபேன்சி கடையோட ஓனரை பார்த்து அவளுக்கு கல்யாணம் செஞ்சுக்கணும்னு ஆசை வந்துச்சு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவளோட பொண்டாட்டிய அவ்வளவு ஒரு அன்பா அரவணைப்பா பாசமா பார்த்துக்குவான். ஒரு வேலை கூட செய்ய விட மாட்டான். அவளுக்கு தேவையானதை ஓடி ஓடி செய்வான். டெய்லியும் பூவை வாங்கிட்டு போய் இதை வச்சுட்டு நீ கடைக்கு வா அப்படின்னு தான் சொல்லுவான். இப்படி பாத்துக்கிறத பார்த்துதான் நம்ம ரம்யாவுக்கு ஆசை வந்துச்சு. நம்ம அப்பா அம்மா சொன்ன மாதிரி கல்யாணம் செஞ்சிருந்தா நம்மளும் இந்த மாதிரி இருந்திருக்கலாம்னு அவ யோசிச்சுட்டு இருந்தா. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல அவளுக்கு அங்க இருக்க விருப்பம் இல்லை. நான் எங்க ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு ஓனர்கிட்ட சொல்லிட்டு அவ கிளம்பிடுவா. வீட்டுக்கு போவா. சம்பளம் எல்லாம் கொண்டு போய் நான் இந்த மாதிரி வேலை பார்த்தேன், இவ்வளவு சம்பளம்னு சொல்லி கொடுப்பா. 2 நாள் வீட்டுல எல்லாரும் அப்படியே ஆளு மாத்தி ஆளு அவங்கவுங்க பாட்டுக்கு இருந்தாங்க. ஒருத்தர் கூட பேசவே இல்லை. 2 நாள் கழிச்சு அவ அவங்க வீட்டுல எல்லார்கிட்டையும் நான் கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லுவா. அவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒரு கண்டிஷன், நான் கல்யாணம் செஞ்சுட்டு வீட்டை விட்டு போக மாட்டேன், உங்க கூடயே இங்கேதான் இருப்பேன், அப்படிப்பட்ட மாப்பிள்ளை கிடைச்சா பண்ணுங்க, இல்லைன்னா பண்ணாதீங்கன்னு சொல்ல, நீ கல்யாணம் செஞ்சுக்கிட்டா மட்டும் போதுன்னு சொல்லி
அவங்க அம்மா அப்பா வீட்டோட மாப்பிள்ளைய தேடுன்னு தேடினாங்க. கிடைக்கவே இல்லை. ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு 3 மாசமா தேடியும் கிடைக்கல. 3 மாசம் கழிச்சு அவனுக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைச்சான். அவன் வீட்டோட வந்துடுறேன்னு சொன்னான். ஆனா என்ன பிரச்சனைனா அவன் வெளியூர்ல வேலை பார்க்கறான். வெளியூர்ல வேலை பார்க்கறவன் மாசத்துக்கு ஒரு 10 நாள் தான் வீட்டுல இருப்பான். மீதி நாள் 20 நாள் வேலைக்கு போயிடுவான். இப்படிதான் அப்படி ஒரு மாப்பிள்ளை தான் அவளுக்கு கிடைச்சான். சரி பரவாயில்ல, எப்படியோ நம்ம வீட்டுல இருந்து நம்மள பாத்துக்குவான்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த மாப்பிள்ளையே பேசி முடிச்சு ரொம்ப பிரம்மாண்டமா கல்யாணம் செய்வாங்க. கல்யாணம் முடிஞ்சு மாப்பிள்ளை 2 நாள்ல வேலைக்கு கிளம்பிடுவான். இப்ப 10 நாள்ல 8 நாள் முடிஞ்சிருச்சு. மறுபடியும் 2 நாள் கல்யாணத்துல பிஸியா இருந்தான். இப்ப மறுபடியும் 20 நாள் வேலைக்கு போய் ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். இவளுக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு, கல்யாணம் ஆனா இப்படி பாத்துக்குவாங்க அப்படி பாத்துக்குவாங்க அப்படின்னு. ஆனா எல்லாமே ஒரு பொய்யானது மாதிரி ஆயிடுச்சு. என்னடா கல்யாணம் முடிஞ்சு 2 நாள்ல விட்டுட்டு போயிட்டான். அவளுக்கு ரொம்ப கவலை. இதுக்கா நம்ம கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ணாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு. 20 நாள் கழிச்சு வந்தான். 2 நாளா தூங்கி எந்திரிப்பான். 20 நாள் கண்டினியூஸா வேலைன்னு ஓடி 2 நாளா நல்லா தூங்கி எந்திரிப்பான். அவளுக்கு அப்பயும் ரொம்ப ஏக்கமாயிடுச்சு. சரி 20 நாள் கழிச்சு வந்திருக்கனே, ஒரு பொண்டாட்டிய பார்ப்போம் கொள்வோம் அப்படிங்கிற இது இல்லையே அப்படின்னு கவலை. அப்புறம் 2 நாள் கழிச்சுதான் அவனே சுயநிலவுக்கு வருவான். அப்புறம்தான் அவங்களுக்குள்ள கொஞ்சம் பேச்சுவார்த்தையே ஏற்படும். இப்படிதான் நம்ம ரம்யா வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நீங்க வேலைக்கே போக வேணாம், நான் உங்களை பாத்துக்கிறேன், நீங்க கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லி அவளை எப்படியோ பேசி சம்மதிச்சு வீட்டுல இருக்க வச்சு இவ வேலைக்கு போய் எல்லா விதமான செலவுகளையும் பார்த்துக்கிட்டு அவளோட புருஷன் கூட அவன் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சா. எப்படியாவது நம்ம அம்மா அப்பாவை விட்டுட்டு போகாம இவனையும் பார்த்துக்கிட்டு அம்மா அப்பாவையும் பார்த்துக்கிட்டு நமக்குன்னு ஒரு குழந்தையும் பெற்றுக்கிட்டு வாழணும் அப்படிங்கிறதா இவளோட ஆசை. அவளோட ஆசை கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேறிச்சு. ஒரு குழந்தையும் பிறந்துச்சு. அவங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் நடந்துச்சு. இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. மேலும் இது போன்ற கதைகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி கதைகள் வேணும் அப்படிங்கிறத எனக்கு கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காக அந்த மாதிரி கதையை நான் பேசி அனுப்புறேன். பாய்.